விக்ரம் வந்து அவங்க ஃப்ரெண்டு வசந்த் வந்து சொல்கிறாரு, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லடா, என்னடா திடீர்னு மிருன்ற அப்படின்னு சொன்னோன்னே, இல்லைடா அவள் என் பொறுப்பில் தான் உன் பொறுப்பில் இருந்தாலும் இங்கே பாடுறா உனக்கு பொண்டாட்டி வேதா தான்டா புரியுதா, உனக்காக அவள் எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கா தெரியுமா உனக்கு அப்படின்னோடனே, என்னடா சொல்கிற, ஆமாடா உனக்கு இதை வந்து யோசிக்கிறியே, மிருவை பற்றி யோசிச்சுட்டு இருக்கியே, வேதா பற்றி கொஞ்சமாவது யோசிச்சியாடா, வேறு எந்த ஒய்ஃபும் எந்த வீட்டுக்காருக்கும் இந்த மாதிரி பண்ணவே முடியாதுடா, சான்ஸே கிடையாது, யாருமே இப்படிலாம் வந்து பண்ணவே மாட்டாங்க, அதுவும் வந்து உனக்கு எந்த ஃபீலிங்கும் வரக்கூடாது, உன் மனசு நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்காகவே இதை பண்ணியிருக்காடா, ஆனால் இவ்வளோ பண்ண வந்து வேதாக்கு நீ என்னடா பண்ண அப்படின்னு சொன்னோன்னே, என்னடா நீ சொல்கிற, நான் என்ன பண்ணணும் அப்படின்னோடனே, ஒரு தேங்க்ஸ் அது இது வரைக்கும் சொல்லியிருக்கியா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாடா நான் எதுவுமே சொல்லலை, அப்போது வேதாக்கு போய் உடனே தேங்க்ஸ் சொல்லிவிடவா, ஆமாடா உடனே போய் தேங்க்ஸ் சொல்லிவிடு, இதுக்காக இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்க, வேறு என்னடா சொல்கிற, டேய் இப்படிலாம் தேங்க்ஸ் சொல்லக்கூடாதுடா, நல்லா வந்து சூப்பராக கூட்டின்னு போகணும் ஒரு இடத்துக்கு, அவங்க வந்து ரம்மியமான சூழ்நிலை இருக்கும்போது தேங்க்ஸ்ன்னு சொல்லி அப்படியே வந்து வேதாக்கு வந்து எல்லாம் தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்டா, அது கூட உனக்கு தெரியாதா அப்படி சொன்னோன்னே, ஆமாடா நீ சொல்கிறதும் கரெக்டு தான், சரிடா நைட்டு உனக்கு டின்னருக்கு நான் வந்து புக் பண்ணி தரேன், புரியுதா, அதனால் அங்கே போயிட்டு நீ வந்து சூப்பராக வேதா கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு டின்னர் வாங்கி கொடுத்து அழகாக தேங்க்ஸ் சொல்லிடு அப்படின்னோடனே, நிஜமாவேடா சூப்பராக ஏற்பாடு பண்ணிடுறியா அப்படின்னு, நான் நல்லா ஏற்பாடு பண்ணிடுறேன், நைட்டு நீங்கள் டின்னர் போகிறீங்க அதுக்கு நான் கேரண்டி, அதுவும் மூன்லைட் டின்னர்டா சூப்பராக இருக்கும் அப்படின்னோடனே, சரிடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அடுத்து வந்து வேதா கிட்ட இந்த பிளானை வந்து சொல்லாமல் வந்து சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு வா புரியுதா, சரிடா என்ன சொல்லி கூட்டிட்டு வா, அவள் வந்து தன்வியை கூப்பிடுவாளே, தன்வியெல்லாம் வந்து வேணாம் முக்கியமான ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வாடா, அது கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு, சரி ஓகேன்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாக்கிட்டையும் சொல்லிட்டு வேதா கிட்ட, வேதா நானும் வெளியே போகிறோம் ஒரு அர்ஜென்ட்டாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து மழுப்பிட்டு போகிறாங்க. மிர்னாலினி அதுக்கப்புறம் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்து அப்படியே வந்து அவங்கள பார்த்துட்ருக்காங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கே கூட்டின்னு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேதா கூட்டின்னு சொல்கிறாங்க, எல்லாம் இந்த இடத்துக்கு தான் அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து ஆச்சரியமாக காட்டுறாரு. பார்த்தா ஃபுல்லாக இப்போ வந்து லைட்டில் அவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த இடம், அதை பார்த்தோன்னே வேதா வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகிடுறாங்க. உடனே வந்து கேட்குறாங்க, விக்ரம் இது எனக்கா அப்படின்னு, ஆமாம் உனக்கு தான் வேதா, உனக்கு தான் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே ஆரம்பிக்கலாமான்னு ஒரே சந்தோஷம் தாங்க முடியல வேதாக்கு, நிஜமாவா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெரியுமான்னு சொல்லிட்டு உட்கார போகிறாங்க. அப்போ கரெக்டாக விக்ரமுக்கு ஃபோன் வருது, இந்த மாதிரி மிர்னாலினிக்கு வந்து ஃபிக்ஸ் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு விக்ரம். உடனே வந்து விக்ரம் வேதாவும் அங்கே போகிறாங்க. பார்த்தா வந்து மிர்னாலினி அப்படியே விழுந்து கிடக்குறாங்க. என்ன சின்ன தெரியல ரொம்ப பயந்து போயிட்டேன்டா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, வேதா வந்து சரி ஓகே இப்போ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து மாத்திரை கொடுத்து தூங்க வைக்கிறாங்க. சே இப்படி நடந்துச்சு, வேதா கூட இப்படிலாம் வந்து பேசணும்னு நினச்சேன், இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனாக வந்து உட்காந்துருக்காரு. அப்போ அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணுறாரு, என்னடா ஆச்சு அப்படின்னோடனே, என்ன ஆச்சு இந்த மாதிரி மிர்னாலினி வந்து ஃபிக்ஸ் வந்து விழுந்துட்டா, அதனால் வேறு வழி இல்லாமல் இங்கே வந்துட்டோம், எதுவுமே சொல்ல முடியலடா, அவகிட்ட தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சா சொல்லவே சொல்லலை அப்படின்னோடனே, அப்போ சொல்லலைன்னா இப்போ சொல்லிவிடு, நீ தான் சொன்னல வெறுமனே போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு, டேய் நான் வெறுமனே சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன்டா, ஆனால் இப்போ இன்னொரு ஏற்பாடு பண்ணியிருக்கேன்டா அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாரு. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு, என் மேலே போய் பாடுறா அப்படின்னோடனே, போய் மொட்டை மாடியில் பார்த்தா ஃபுல்லாக வந்து அப்படியே லைட் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்து டே இப்படிறா அப்படின்னோடனே, எல்லாம் இன்னொரு செட்டப் தான் எப்படின்னு சொதப்பேன்னு தெரியும், அதனால தான் இன்னொன்று பண்ணி வச்சேன் அப்படின்னோடனே, டேய் நீ ஃப்ரெண்ட் இல்லைடா வேறு என்னடா, இல்லைடா ரொம்ப ரொம்ப உயிரான ஃப்ரெண்ட்டா சொல்ல வந்தேன்டா அப்படின்னோடனே, சரிடா போய் என்ஜாய் பண்ணு அப்படி சொல்கிறாரு. அதே மாதிரி வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, விக்ரம் வந்து வேதா கூப்பிட்றாரு. வேதா வந்து மொட்டை மாடிக்கா எதுக்கு அப்படின்றாங்க, வா அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டோன்னே சரி ஓகேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. பார்த்தா ஃபுல்லாக வந்து டெக்கரேஷன் பண்ணி அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதை பார்த்து வேதாக்கு அப்படியே ஒன்றுமே புரியல, என்ன விக்ரம் இதெல்லாம் அப்படின்றாங்க. எல்லாம் உனக்காக தான் வேதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஒரு ஃப்ளவர் எடுத்து தேங்க்ஸ் வேதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு, எல்லாத்துக்கும் தான் அப்படின்னு சொல்கிறாரு, உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றாரு. அதை கேட்டு வந்து வேதா வந்து அப்படியே ஹக் பண்ணுறாங்க விக்ரம. அப்படியே வந்து 2 பேருமே வந்து அப்படியே நிலாவில் வந்து தண்ணியும் வந்து மறந்து பார்த்துட்ருக்காங்க. இது முடியுது.